அம்மா ஐயா அம்மா, உங்க கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கேன். பாவி நீயா கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி அதை வளர்த்து ஜெயலலிதா கிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ அதை அடுத்தோடு கொண்டு வந்துட்டு இப்ப என்கிட்டயே வாழ்த்து வாங்க வந்திருக்கியா? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட வாழ்த்து வாங்க வந்திருக்க? பாஜகவோட எப்பவுமே கூட்டணி இல்லைன்னு சொன்னது நானு. ஆனா நீ என் போட்டோவை வச்சுக்கிட்டு மோடி கிட்ட அதிக சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னம்மா பண்றது, காலில் விழுந்து விழுந்தே கட்சி பதவி வாங்கி பழகிட்டேன். திடீர்னு நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்க. மோடிஜி பதவி தரேன்னு சொன்னாரு, அதனாலதான் அவரு காலமே பிடிச்சிட்டேன். சீக்கிரம் என்ன வாழ்த்துங்கம்மா. அடுத்து ஜி வீட்டுக்கு வேற போய் அவர் காலில் விழணும். இப்படி துரோகம் செஞ்சே பழக்கப்பட்ட உனக்கு வாழ்த்து ஒரு கேடா? திராவிடத்திற்கு மாற்று திராவிடத்தை ஒழிப்பேன்ட்டு தானங்க நீங்க கட்சி தொடங்குறீங்க. வெறும் விஜய் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் சுருங்குவதுதான் உங்கள் கொள்கையா? இதா உங்க கொள்கை? இதா உங்க கொள்கை? என்னமோ கொள்கை இருக்கு கொள்கை இருக்கு கொள்கை இருக்குன்னு என்ன விஜய் எதிர்ப்பு தவிர என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு? ஐயா, நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் சீமானுக்கு என்னன்னா தெரிஞ்சு போச்சு. நம்ம இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரம் விஜய் முடித்து விட போகிறார். பாவங்க, இந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாருன்னே தெரியல. முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன சுத்தி விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். நம்ம இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரம் விஜய் முடித்து விட போகிறார் என்பதை சீமான் அவர்கள் நன்றாகவே தெரிந்து கொண்டார். தெருவுக்கு அப்புறம் அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. என்ன இல்ல டீப்லை பார்த்தாலே தெரியும். சோ மீண்டும் மீண்டும் விஜயை விமர்சனம் செய்வதன் மூலமாக திமுகவிடமிருந்து பேமெண்ட் அவ்வளவு வரும் என்பதை அவர் உறுதியாக நம்புகிறாரோ என்றுதான் தோன்றுகிறது. திமுக கிட்ட காசு வாங்குறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் எங்களை செருப்பால் அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ திட்டுறதுக்கான தேவை என்னப்பா? எந்த நிகழ்ச்சி எந்த பிரஸ் மீட் வச்சாலும் விஜய் ரெண்டு திட்டுறதுப்பா. நீ தானே அது எப்ப பார்த்தாலும் என்னை காமிச்சு அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொள்ளுகே அப்படின்னு பிபி அந்த பண்ணிவிட்டி மாதிரி பதறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவ்வளோ திட்டுறதுக்கான தேவை என்னப்பா? எந்த நிகழ்ச்சி எந்த பிரஸ் மீட் வச்சாலும் விஜய் ரெண்டு திட்டுறதுப்பா. நீ தமாஸ் பண்றதுக்கு நாங்க என்ன கிடைச்சமா? வேற எங்க கோர்க்கி ஆட்ட கொண்டு காட்டுறது நீங்க என்னடா சிக்கிறீங்க? சும்மா நானா பேசிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி சார் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்ப இவரெல்லாம் தெலுங்கரு போய் அங்க தெலுங்கு தேசத்துல போய் நீங்க போய் அரசியல் பண்ணுங்க, இங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஐயா விஜயகாந்த் அஜித் எவ்வளவு மோசமா பேசியிருக்காரு. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. சிமிழப்பாடு உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா நான் பாரு. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? விஜய் சீமானை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ரெஸ்பான்ஸே பண்ணல. கூட இல்ல. சீமானை பத்தின பேச்சு அவர் எடுக்கல. சீமான் கட்சியை பத்தி பேசல. சீமான் என்ற பெயரை கூட உச்சரிக்கவில்லை. கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தளபதி. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும். ஆனா சீமானியன் விஜய் எப்படி ஹிட்டிங் பிலோ த பெல்ட் மிக மோசமாக விமர்சிக்கிறார். நீங்க ஒருத்தர் தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க, ஆனா உங்க எதிராளி உங்க பெயரை கூட உச்சரிக்க மாட்டாங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். பாத்துறேன்டா இன்னைக்கு. அண்ணன் சீமான்
வேர்த்து ஒழுக ஒழுக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். என்னாச்சுமா? எல்லாருக்கும் ஒரு பின்புலம் இருக்கு, அரசியல் தலைவரோட மகனா இருக்காங்க, சினிமா இருக்கு, நான் மட்டும் தான் எந்த பின்புலமும் இல்லாம வந்தேன். ஆளுங்கட்சி அவர் பின்புலத்துல தானே இருக்கு, அப்புறம் என்ன? மற்றவங்களாவது தனித்தனியா கட்சி நடத்திட்டு அவங்க எப்படி தேர்தலை சந்திக்குதுன்னு என்ன நினைக்கிறாங்க. இவருக்கு ஆளுங்கட்சி ஒரு பின்புலத்துல இருக்குல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனாலும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஆளுங்கட்சி பின்புலத்துல இருக்கு. ஜெயிச்சாருன்னா ஆளுங்கட்சி இப்படி பின்னாடி நிற்கும் எங்களை தோக்கடிக்கிறதுக்கா? கிட்டத்தட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு, கையை தூக்கிட்டாரு சார். இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டாரு சார், விஜயை பத்தி நான் ஒண்ணுமே பேசல, அவர் தான் என்ன பேசுறாருன்னு சொல்றாரு. எப்ப பேசினாருன்னு எனக்கு தெரியல. விஜய் இவரை பத்தி பேசலன்ற வருத்தம் தான் இருக்கு. இல்ல செத்து போனதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். கழுத புலின்றார் சார். அந்த கழுத புலின்றார். இவ்வளோ திட்டுறேன் நான், பதிலுக்கு 2 திட்டாவது திட்டியா? நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற வேதனையில தான் அண்ணன் இப்படி புலம்ப தொடங்கி விட்டாருன்னு நினைக்கிறேன். என்னன்னா இன்னும் 6 மாசம் இருக்கு, அதுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா செல்வாக்கு இருந்தா தானே வியாபாரம், செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா எப்படி வியாபாரம் நல்லா நடக்கும்? அதுதான் சிக்கல். திமுக யாரு? அண்ணா தோற்று, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் இந்த அதிமுக, இதை தொடங்கினவர் யாரு? எம்ஜிஆர். இது 2 தனித்தனியா இருக்கு. 2ஐயும் எடுத்து சண்டை போட்டுக்கணும், 2ஐயும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க. ஏய், இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரல. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்கப்பா அடேங்கப்பா. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். என்னடா பண்ணலாம் அண்ணா, ஏதாவது ஒரு யுக்தி பண்ணுவோம். எல்லாரும் எனக்கு அறிவுரை, ஏதாவது பண்ணி மேல வந்துருங்க, ஏதாவது பண்ணி ஒண்ணு சொல்ல. வீட்டுக்கு வீடு ஒரு இலவசமா கார்றா, இந்த தேர்தல் அறிவிக்க போறேன். வீட்டுக்கு வீடு இலவசமா ஒரு கார். ஆட்சிமான் கார் தர்றான் கார் தர்றான் கார் தர்றான் கார் தர்றான்னு ஓட்டு போட்டு வெளில விட்டுருவான். நான் முதலமைச்சர் ஆனவனே கார் கார் வரப்போகுது கார் வரப்போகுது கார் வரப்போகுதுன்னு காத்திருப்பான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? கார் வருகிறது, கார் கொடுக்கும் திட்டம், அரசு விழா எல்லாம் அறிவிச்சிட்டோம். அமைச்சர்கள் எல்லாம் போறோம் ஒவ்வொரு வீடா. போன கார் இல்ல, கையில சின்னதா ஒரு படம் இருக்கு, அது பிரிடா. கார் தானம்மா, கார் இந்தாங்கம்மா, இவர்தாம்மா உலகத்திலே பெரிய காரு, அண்ணல் அம்பேத்கர், இவரை மாட்டுங்கம்மா. ஏப்ரல் ஃபூல். ஏமாத்திட்டானே. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன இது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை. அது வேற வாயி. லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே சண்டை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ராத்திரி ஒரு பேச்சு, விடிந்தால் இன்னொரு பேச்சு என விஜய் பற்றிய நிலைப்பாட்டில் மட்டும் சீமானுக்கு அடிக்கடி மூட் ஸ்விங் வந்து விடுமா என்பதுதான் சீமானின் இந்த உரையை கேட்பவர்களின் சாட்சாத் மைண்ட் வாய்ஸாக இருக்கும். காலையில ஒண்ணு பேசுவான், மதியம் ஒண்ணு பேசுவான், ராத்திரி ஒண்ணு பேசுவான். காலையில அப்படி ஒண்ணு பேசுறீங்க, மதியம் எப்படி ஒண்ணு பேசுறீங்க, கேட்கறது இல்ல நம்ம. இது நாரவாயி.